நம்ம இந்தியாவை இந்த மார்வாடி கும்பல் கிட்ட அடமானம் வச்சது மட்டும் இல்லாம, உழைக்கும் மக்களுக்கு தினந்தோறும் துரோகம் செஞ்சுட்டு இருக்க ஒரே கும்பலுங்க இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி கும்பலுங்க. ஒரு அரசு யாருக்காக, எதுக்காக இயங்கணுங்க? நாட்டு மக்களுக்காகவும், அவங்களோட நலனுக்காகவும், நாட்டோட வளர்ச்சிக்காகவும் இயங்கணுங்க. ஆனா நம்ம மோடி அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களா இருக்கிற அதானி, அம்பானி, வேதாந்தா போன்ற கார்ப்பரேட் முதலாளிக்காக அரசாங்கம் நடத்திட்டு வராங்க. 2014ல ஆட்சிக்கு வந்த பிஜேபி கிட்டத்தட்ட 29 அரசு நிறுவனங்கள தனியார் மையத்துக்கு குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம தொழிலாளர்களுக்கு இருக்க சட்டங்கள மாத்தி கிட்டத்தட்ட 29ஆ இருந்த சட்டத்த கன்வெர்ட் பண்ணி 4 சட்டத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. புதுசா வந்திருக்க இந்த 4 சட்டங்களுமே தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காதுன்னு சொல்லிட்டு தொழிற்சங்க தலைவர்கள் சொல்றாங்க. What we're seeing today is a show of strength where trade unions have come to different parts of the country to voice their opposition against the Indian government's new labor codes. A lot of these trade unions are not politically aligned to Prime Minister Narendra Modi's Bharatiya Janata Party, which is currently in power at the center. A lot of them are left-leaning or have other political affiliations. But their demand is one. They want these new labor codes to be repealed. அதே மாதிரி அரசு பொது நிறுவனங்களா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தனியார் மையம் ஆக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வேலை, நம்மளோட சம்பளம், நம்மளோட உரிமைகள் எல்லாமே கேள்விக்குறியா ஆயிருச்சுங்க. I also feel that the new labor codes make it difficult for workers now to protest and trade unions to register themselves. The government has made its intentions very clear. அவங்க சொல்றபடி தான் நம்ம கேட்டே ஆகணுங்க. சத்தீஸ்கர்ல வேதாந்தா தெர்மல் பிளான்ட்ல ஒரு பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன் போன மாசம் நடந்துச்சுங்க. பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் அதை நோட்டீஸ் பண்ணி ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம அதுலயே வந்து நீங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸோ, கிளவுஸோ இல்ல ஹெல்மெட்ஸோ தரலங்க. அதோட பலனா நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி வந்துட்டு பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருச்சுங்க. அதுல 25 தொழிலாளர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்கங்க. இதுக்கு கம்பெனி எந்த பொறுப்பும் ஏத்துக்கவே இல்லங்க. இதே வேதாந்தா குரூப் தான் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் கம்பெனிய நடத்திட்டு வந்தாங்க. அங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க மக்கள் இந்த கம்பெனிய மூடணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனாங்க. 100வது நாள் போராட்டத்தன்னைக்கு 18 பேர வந்துட்டு துப்பாக்கிச் சூட்டால கொன்னுட்டாங்கங்க. இப்ப சொல்லுங்க, இந்த அரசாங்கம் மக்களுக்காக நிக்குதா? இல்ல இந்த கார்ப்பரேட் முதலாளிகளா இருக்கிற இந்த முதலைகளுக்காக நிக்குதா? இந்த பாஜக ஒன்றிய அரசு நம்ம விவசாய கடனையோ, இல்ல கல்வி கடனையோ தள்ளுபடி பண்ணதில்லங்க. ஆனா அதானி, அம்பானியோட தொழில் கடன வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இந்த அரசாங்கம் மக்கள் பக்கம் நிக்குதா? இல்ல கார்ப்பரேட் முதலாளி கூட நிக்குதா? கார்ப்பரேட் முதலாளி கூட தாங்க நிக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1961ல டாப் 1ல இருக்கிற கேபிட்டலிஸ்ட் பணக்காரங்களோட சொத்து மதிப்பு வந்துட்டு 11.9% இருந்ததாவும், இப்ப இருக்கிற டாப் 1ல இருக்கிற கேபிட்டலிஸ்ட் பணக்காரங்களோட சொத்து மதிப்பு வந்துட்டு 70% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆக இந்த அரசாங்கம் இந்தி பேசுற மக்கள் கூடயும் நிக்கல, தமிழ் பேசுற மக்கள் கூடயும் நிக்கல, சனாதனத்தை தூக்கி நிக்கிற இந்துத்துவா கும்பல் கூட நிக்கிறாங்க.